நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. நம்மாழ்வார் நாயிகாபாவத்தில், அதாவது பரகாலன் பராங்குஷன் என்று பெயர் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் தாமான தன்மையை விட்டு தலைவியின் தன்மையை தங்களிடத்தில் ஏறிட்டு கொண்டு பெருமான் புருஷோத்தமன் என்றால் அந்த பெருமானை விரும்பும் பெண்ணாக தங்களை பாவித்து கொண்டு சில இடங்களில் திவ்ய பிரபந்தங்களில் பாசுரங்களை அருளி செய்கிறார்கள். அவ்வகையில் அருளி செய்யப்பட்ட அந்த பாசுரங்களுக்கு நாயிகாபாவத்தில் அமைந்த பாசுரங்கள் என்று பெயர். தற்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை குறித்து ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக அருளி செய்த பாசுரத்தைத்தான் இன்றைய தினத்தில் நாம் தொடக்கத்தில் அனுபவித்தோம். நாடி நாடி நரசிங்கா என்று எங்கு பார்த்தாலும், எங்கு சென்றாலும், எந்த இடத்தில் பார்த்தாலும் எங்கும் சர்வம் நிருசிம்மமயம் ஜெகத்து என்பதாக நரசிம்மனையே எல்லா இடத்திலும் பார்த்தல் பக்தியின் பரிபக்குவமானதொரு நிலை. உயர்ந்த தவத்தின் சித்தி. அந்த தவம் நமக்கு சித்தித்தது என்பதற்கு அடையாளமாக நாம் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று இந்த விருட்சங்களில் பகவானை பார்க்கிறோம், அதனுடைய இலைகளில் எம்பெருமானை பார்க்கிறோம், இங்கே நிறைந்திருக்கக்கூடிய பாறைகளில் பரமாத்ம ஸ்வரூபத்தை காண்கிறோம், கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சருகுகளிலும் பரமாத்மாவை பார்க்கிறோம். அந்தஹா பகிஹி என்று உள்ளேயும் வெளியிலும் எங்கும் பரமாத்மாவை பார்க்கிறோம். இதெல்லாம் பக்தியினுடைய மேலான தன்மை. இப்படி ஆழ்வார் சென்ற இடந்தோறும் பார்க்கும் இடந்தோறும் ஸ்ரீ நரசிம்மனையே பார்த்தார். அதுபோன்று தான் தற்பொழுது தபோவனம் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் ஆங்காங்க மகரிஷிகள் தவம் செய்து சித்தி பெற்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு வரும் பொழுது பல க்ஷேத்திரங்களில் நரசிம்மமூர்த்தியினுடைய திவ்யானுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது. அகத்தியர் என்னும் மாமுனிவருடைய அரும் பெருமைகளை எல்லாம் நாம் கீழே பல தொடர்களில் பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய தொடர்களிலும் அந்த அகத்தியர் செய்தலுடைய அரும் பெரும் சாகசங்கள் நம்மால் அனுபவிக்கப்பட போகின்றன. குறிப்பாக கர்வத்துடன் இருந்தவனாயும் இந்திர பதவியை தான் பெற்றதினால் இந்திராணியையும் அனுபவிக்க விரும்பியவனாகவும் இருந்த அந்த நகுஷன் என்னும் அரசனுக்கு சாபமளித்த மகாத்மா அகத்தியர். இந்திராணிக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்கிய வள்ளல் அகத்திய மாமுனிவர். அவர் ஆராதித்த பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனை வாடப்பள்ளி திவ்யக்ஷேத்திரத்தில் சேவித்தோம். நம்முடைய சுவாசத்தில் ஸ்ரீ நிருசிம்மன் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே ஏற்றப்பட்டிருக்கும் விளக்கின் ஒளியில் ஸ்ரீ நிருசிம்மனுடைய தரிசனம் நமக்கு கிடைத்தது. அது தவிர அந்த திருத்தலத்தில் நாம் மேற்கொண்டு உணர வேண்டிய விஷயங்கள் இரண்டு உண்டு. ஒன்று அசையக்கூடிய விளக்கு, மற்றொன்று அசையாத விளக்கு. ஐயா, நரசிம்மமூர்த்தியை நாம் தரிசிக்க வரும்பொழுது நம்முடைய மனதும் இப்படித்தான் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காமல் பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிய முடியாமல் அந்த பகவானுடைய திவ்யமான பெருமைகளை எல்லாம் உணர முடியாமல் நாம் மனசு சலித்து கொண்டே இருக்கிறோம். நரசிம்மனை வந்து சேவிக்கின்றோம், அப்படியே மனதுக்குள்ளே ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம், பிரம்மானந்தம் உண்டாகின்றது. இந்த மகரிஷி தவம் செய்தாரா, அந்த மகரிஷிக்கு பெருமான் பிரத்யட்சமாக சேவை சாதித்தானா, ஆஹா எவ்வளவு உக்கிரமான தவத்தை செய்திருக்கிறார், பகவானுக்கு எப்படித்தான் திருவுள்ளம் இறங்கியது என்றெல்லாம் அந்த அற்புதமான சரித்திரங்களை மேலே கேட்க 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 உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி குடிகொள்கிறது. அந்த அமைதியினாலே கீழே நிற்கும் தீபத்தை போன்று, நிശ്ചலமான தீபத்தை போன்று, அசையாத அணையாத அந்த தீபத்தை போன்று நம்முடைய மனம் தெளிவு பெறுகிறது, ஸ்திரமாகிறது, அப்படியே நிலைத்து நிற்கும் ஒரு பெருமையை பெறுகின்றது. இதுபோன்று அந்த திருத்தலத்தில் நாம் இப்பொழுது சேவிக்கும் திருத்தலமான வாடப்பள்ளியில் ஸ்ரீ நிருசிம்மனை அகத்திய மாமுனிவர் ஆராதித்த சிவகேசவ சுவாமியை தரிசித்த நாம்
அங்கிருந்து சற்றே பிரயாணப்பட்டு தற்பொழுது ஆந்திர தேசத்தில் கம்மம் மாவட்டம் என்று வழங்கக்கூடிய தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். கம்மம் என்பது காலக்கிரமத்தில் மருவி மருவி கம்மம் என்று வழங்கப்படுகிறது. உண்மையில் கம்பம் அல்லது கம்பம் அல்லது ஸ்தம்பம் என்பதுதான் புராணத்தில் இந்த தேசத்திற்கு பெயர். நம்முடைய தமிழ்நாட்டிலும் தேனி மாவட்டத்தில் கம்பம் என்பதாக ஒரு ஊர் அமைந்திருக்கிறது அல்லவா? இங்கே ஸ்தம்பம் என்பதுதான் இதற்கு புராணத்தில் பிரசித்தம். ஸ்தம்பம் என்றால் கம்பம். அந்த கம்பத்திலிருந்து பிறந்த ஸ்ரீ நிருசிம்மனுடைய திவ்ய க்ஷேத்திரமாக இருப்பதினாலே ஸ்தம்பாத்ரி, ஸ்தம்பசிகரம், ஸ்தம்ப பர்வதம், ஸ்தம்பசைலம் என்று பெயர் பெற்ற இந்த தேசம் நாளடைவில் மருவி 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 பிராந்திய மொழியான ஆந்திர பாஷையான அந்த தெலுங்கில் பேசப்படும் பொழுது கம்பம் என்பது கம்மம் என்று மாறிவிட்டது. இது ஒரு பெரிய பட்டினமாகத்தான் திகழ்கின்றது. இதன் நடுவில் சுமார் 100 அடி உயரமுள்ளதான ஒரு சிறு குன்று அமைந்திருக்கிறது. இந்த மலையின் நடுநாயகமாக மலையை பிளந்து கொண்டு ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி ஸ்வயம்பமூர்த்தியாக சேவை சாதிக்கின்றான். வாருங்கள், நாம் ஸ்தம்பாத்ரி ஸ்ரீ நிருசிம்மனை உள் சென்று தரிசிக்கலாம். மௌத்கல்யர் என்னும் மகர்ஷி செய்த தவத்தின் பயனாக அவதரித்த அந்த பெருமானுடைய பெருமைகளையும் வேதத்தில் புகழப்படும் மௌத்கல்ய மகர்ஷியின் பெருமைகளையும் அனுபவிக்கலாம். முதலில் கீழே அடிவாரத்தில் படியையும் மலையையும் சேவித்துவிட்டு பின்னர் நாம் மேலே ஏறலாம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீ நிருசிம்ஹானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ யன்மூர்த்யா சர்க்கராயிதம். நாம் இப்போ ஸ்தம்பாத்ரி என்னும் நிருசிம்ம க்ஷேத்திரத்தில் எம்பெருமானை சேவிக்க போகிறோம். ஸ்தம்பாத்ரி என்பதாக, அதாவது ஸ்தம்பம்னா கம்பம். இரண்யகசிபு வீட்டில் இருந்ததான ஒரு தூணை பிளந்து கொண்டு ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தி ஆவிர்பவித்தார் அல்லவா? அந்த ஆவிர்பவித்த காலத்தில் நிருசிம்மன் எப்படி இருந்தார், எப்படி ஆவிர்பவித்தார் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவிர்பவித்த அதே திருக்கோலத்தோட இங்கே கம்பத்தை பிளந்து கொண்டு பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். இங்கே நாம் மேலே போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு எந்தெந்த மகரிஷிகள் தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார்கள் என்பதாக நம்ம நிருசிம்மனுடைய தபோவனம், அந்த நிருசிம்மனை சாட்சாத்கரித்த மகரிஷிகளுடைய தபோவனத்துக்குள்ளே போகலாம். வாங்கோ. பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீ நிருசிம்மானுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் என்று மலையை முதலில் வணங்கி அதன் பின்னர் மேலே சென்று நரசிம்மமூர்த்தியையும் அவரை வணங்கிய சித்த புருஷர்களான அந்த மகரிஷிகளுடையதான அனுபவத்தையும் நாம் பெறலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது இந்த மாதிரி மலைகள் மீது பகவானுடைய ஆலயங்கள் நாம் சேவிக்க செல்லும் பொழுது முதல்ல மலையை விழுந்து சேவிச்சு அதில் எழுந்தெழுக்கக்கூடிய பகவானை மனசனால் தியானிச்சுண்டு அப்புறம்தான் மேலே ஏற ஆரம்பிக்கும். சில பேர் இப்போ நீங்கள் கூட பார்த்துக்கலாம், எடுத்தோடனே இடது காலை வச்சு மேலே ஏறுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல மலையில் இருக்கக்கூடிய பகவானை, அந்த மலையே திருவிடம் வாயின்னு ஆழ்வார்கள்லாம் வர்ணிக்கிறாளே, அதுபோல் மலை ரூபத்தில் இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணிட்டு அவருடைய அனுமதி நியமனம் பெற்றுக்கொண்டு அந்த பகவான் விஷயமா சில ஸ்தோத்திரங்கள் இருந்ததுன்னா அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு தான் நம்ம மேலே ஏறணும். வலது காலை எடுத்து வச்சு தான் மேலே ஏறணும். ஓடக்கூடாது, நிதானமாக வரணும். இங்கே ஸ்தம்பாத்ரினா, அத்ரினா மலைக்கு பேர், ஸ்தம்பம்னா கம்பம். மலையே ஒரு கம்பமாக இருக்குது. அதை பிளந்துண்டு ஸ்ரீ நிருசிம்மன் சுயம்பூமூர்த்தியாக ஆவிர்பவிச்சிருக்கார். மௌத்கல்யர் முதலான மகர்ஷிகளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம் என்பதாக க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லப்படுகிறது. ரொம்ப அபூர்வமான ஒரு திருத்தலம். அதை சேவிக்கிற பாக்கியத்தை ஸ்ரீ நிருசிம்மன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். வாங்கோ, நேர்கொண்டு உள்ள போகலாம்.
विक्रमाय नमः ओम वेदत्र प्रपूजाय नमः ओम भगवते नमः ओम परमेश्वराय नमः ओम श्रीवत्सांगाय नमः ओम श्रीनिवासाय नमः ओम यत्पावने नमः ओम जगन्मयाय नमः ओम पद्मनाभं प्रियाय नमः ओम रमाय नमः ओम पद्ममालाधराय नमः ओम दैव्ये नमः ओम पद्मगन्धर्ये नमः ओम पुण्यगन्धाय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम प्रसादाभुङ्गे नमः ओम नमामि चन्द्रवदनाय नमः ओम चन्द्रसहोदरी नमः ओम चतुर्भुजाय नमः ओम इंदिराय नमः ओम इंदुशीतलाय नमः ओम आह्लादजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम दारिद्र्यध्वंसन्ये नमः ओम नवदुर्गाय नमः சுமார் 200 அல்லது 250 படிகள் கொண்டதான சிறிய குன்று, சிறிய மலை. இந்த மலைக்குள்ளே நிருசிம்மன். எப்படி? ஆண்டாள் நாச்சியார் தன் பாசுரத்தில் காண்பித்தாள். மாரிமலை முழங்கில் வன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து என்று. சிங்கம் எதற்குள்ளே வசிக்கும்? குகைக்குள்ளே தானே சிம்மம் வசிக்கும். அதனால் இந்த இடம் ஸ்வயம்புமூர்த்தியான ஸ்ரீ நிருசிம்மன் தானே ஆவிர்பவித்தவன். அதுவும் குகைக்குள்ளே சிம்மமாக அவன் வாசம் செய்கின்றான். இந்த குகைக்குள்ளே போகும் பொழுதே குளிர்ச்சியானதொரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். நிருசிம்மனை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லையே. பக்தனான அந்த பிரகல்லாதன் சொற்கேட்டுத்தானே நிருசிம்மன் ஆவிர்பவித்தான். இதை கண்டு நாம் பயமுற தேவையில்லை. அப்படியே உள்ளே நுழைந்தவுடன் தெய்வீகமானதொரு அனுபவம் நம்மால் பெறப்படுகின்றது. முதலில் 32 தூண்கள் உடையதான ஒரு மண்டபத்தை கடந்து உள்ளே செல்கிறோம். உள்ளே ஆண்டாள் சன்னதி மற்றும் மங்களமூர்த்தியான ஸ்ரீ நிருசிம்மனுடைய சன்னிதானம். அடுத்தது இங்கே இப்பெருமானை அனவரதம் ஆராதிக்கக்கூடிய பாகவதோத்தமர்களான அந்த அர்ச்சகர்கள் பிறந்த குலத்தின் கூட்டஸ்தராக தலைமை ரிஷியாக விளங்கும் விகனசாச்சாரியர் பெருமானை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம். விகனசாச்சாரியர் பகவானை ஆராதிப்பதற்கு 2 ஆகமங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று பாஞ்சராத்திரம் என்னும் ஆகமம், மற்றொன்று வைகானசம் என்னும் ஆகமம். இந்த 2 ஆகமங்களுமே பகவானை ஆராதிக்கும் வழிமுறைகளை எல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றன. அதில் பாஞ்சராத்திரம் என்னும் ஆகமத்தை உபதேசித்தவன் சாக்ஷாத் நாராயணனான எம்பெருமான். 5 ரிஷிகளுக்கு இந்த சாஸ்திரத்தை உபதேசித்தான். தன்னை ஆராதிக்கும் வழிகளை எல்லாம் உபதேசித்தான். மற்றொரு சாஸ்திரம் வைகானச சாஸ்திரம். திருப்பதி மலையில் ஏழுமலையான், திருவேங்கடமுடியான், பாலாஜி, கோவிந்தன் அவன் ஆராதிக்கக்கூடியதான வழி என்ன தெரியுமா? வைகானசம் என்னும் பகவத் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை வெளிக்கொணர்ந்தவர் சாக்ஷாத் பகவானுடைய திருமார்பிலிருந்து அவதாரம் செய்த விகனசர் என்னும் மாமுனிவர். நைமிஷே அனிமிஷக்ஷேத்ரே கோமத்யா சமலங்கிருதே ஹரேராராதனே சக்தம் வந்தே விகனசம் முனிம் என்பது அந்த விகனச முனிவருடைய தியான ஸ்லோகம். முதலில் பெருமானை சேவிப்பதற்கு முன்பாக அப்பெருமானை நமக்கு காட்டித்தரும் சித்த புருஷர்களான ஆச்சாரியர்களை சேவிக்க வேண்டாமா? தபோதனர்களை சேவிக்க வேண்டாமா? அந்த மகரிஷிகளை சேவிக்க வேண்டாமா? இந்த விகனசாச்சாரியர் தான் கோமதி மற்றும் சக்கர தீர்த்தத்தினால் புண்ணிய பூமியாக விளங்கும் நைமிஷாரண்யம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் தான் ஆவிர்பவித்து பகவான் ஸ்ரீ எம்பெருமானை தினந்தோறும் ஆராதித்து வருகிறார். வைகானச சாஸ்திரத்தின் கூட்டஸ்தராக, வைகானச சாஸ்திரத்தை உபதேசித்தவராக விகனசர் என்னும் மாமுனிவர் விளங்குகிறார். அந்த மாமுனிவர் முதலில் கர்ப்பகிரகத்தின் நடுவே எழுந்தளிருக்கக்கூடிய மங்கள ரூபனான ஸ்ரீ நிருசிம்மனை ஆராதிப்பதை சேவிக்கின்றோம். தபோதனரான அந்த முனிவர் ஆராதித்த வழியில்தான் இன்றளவும் இங்கே ஸ்தம்பாத்ரி ஸ்ரீ நிருசிம்மனுக்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. கர்ப்பகிரகத்திற்குள்ளே நுழைந்தவுடன் சிறியதான ஒரு துவாரம். அந்த துவாரம் சிறியது, ஆனால் அதற்குள்ளே சீரிய சிங்கமாக ஸ்ரீ நிருசிம்மனுடைய சாநித்தியம். எப்படி இருக்கிறது சுவாமி? இவ்வளவு சிறிய துவாரம். அந்த துவாரத்துக்குள்ளே ஸ்ரீ நிருசிம்மன் தன் தாயாரான ராஜ்யலட்சுமி தாயாருடன் சேவை சாதிக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்பதாக அருகில் இருந்த ஒரு அன்பர் அடியேனிடத்தில் தெரிவித்தார். அப்பொழுது இதை கேட்டவுடன் இத்திருக்கோவிலின் அர்ச்சக சுவாமிகள் கூறினார், பெரிய மலை, இந்த மலைக்கு நடுவே சிறியதான ஒரு துவாரம், குகை.
அந்த குகைக்குள்ளே சின்ன ரூபத்தில் மகாலட்சுமி தாயாருடன் இடுப்பளவு மட்டும் சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோலத்தில் ஸ்ரீ நிருசிம்மன், அதற்கு கீழே உள்ளே பூமியில் பத்மாசனமிட்டு பெருமான் அமர்ந்திருப்பதாக க்ஷேத்திர மகாத்மியம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இவ்வளவு பெரிய உடம்பு, இந்த உடம்பில் இதயம் ஒரு சிறிய பகுதி, அதை காட்டிலும் மனது மிக 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 சிறியது, எவருக்கும் இடங்கொடாத மனது. அந்த மனதிற்குள்ளேயும் அனோரணீயான் மகதோ மகியான், அணுவுக்கும் அணுவாக இருப்பவன், மிக பிரம்மாண்டமான இந்த பர்வதத்திற்குள்ளேயும் இருப்பவன் நான் தான். இந்த நான் உன் இதய குகைக்குள்ளே வசிப்பவன் என்பதை நம் ஸ்ரீ நிருசிம்மன் காண்பித்து கொடுப்பதாகத்தான் இத்தகுதொரு திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான் என்று ஆச்சரியமானதொரு விளக்கத்தை அந்த சுவாமி அருளி செய்தார். அருகே மகாலட்சுமி, ஸ்ரீ நிருசிம்மன் பத்மாசனத்தில் இருவரையும் சேவிக்கிறோம். ஆனால் இவர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்தம்பாத்ரியில் யாருக்காக அவதாரம் செய்தார்கள்? எந்த மகரிஷி தவம் செய்தார்? கீழே படியில் ஏறி வரும்பொழுது சொன்னோமே, மௌத்கல்யர் என்னும் மகரிஷி. இந்த மௌத்கல்யர் என்னும் மகரிஷியின் பெருமை வேதத்திலும் விளங்குகிறது, மேலும் மகாபாரதத்திலும் விளங்குகிறது. ஒரு சமயம் வேதம் ஒரு போட்டி வைத்தது. அந்த போட்டியில் ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட வேண்டும். எது உயர்ந்த தவம்? எந்த தவத்தை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும்? பகவானை பூஜிப்பது தவமா? அப்படி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்று அஷ்டாங்க யோகத்தில் உபதேசித்தபடியாக அமைதியாக அமர்ந்து கொண்டு நிருசிம்ம துவாதசாட்சர மந்திரம் அல்லது அஷ்டாட்சர மந்திரம் அல்லது வாசுதேவ துவாதசாட்சர மந்திரம் இவற்றை ஜபித்து கொண்டிருப்பது தவமா? இடைவிடாமல் புராண பிரவச்சனம் செய்வது தவமா? பெரிய ஹோமகுண்டங்களை உண்டாக்கி அதில் நல்ல ஹவிர்பாகங்களை எல்லாம் சேர்த்து உயர்ந்த மந்திரங்களினாலே ஆகுதிகளை எல்லாம் அதில் சேர்த்து அக்னிக்கு அந்தராத்மாக விளங்கக்கூடிய பகவானை ஆராதித்தல் தவமா? இல்லை, அன்ன ஆகாரம் இல்லாமல் நிர்ஜலமாக பல்லில் பொட்டு தண்ணீர் கூட பல்லில் படாமல் அப்படியே உபவாசமாக இருந்து எம்பெருமானை ஆராதித்தல் தவமா? எது தவம்? தவம் என்ற சப்தத்திற்கு பொருள் என்ன? இந்த தவத்தின் இலக்கணம் என்ன? கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா? சாக்ஷாத் வேத புருஷன். அவர் கேள்வி கேட்டார். ஒவ்வொரு மகரிஷி இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். ராதீதர் என்னும் ஒரு மகரிஷி அவர் கூறினார், சுவாமி, சத்தியம் பேசுவதுதான் தவத்திலும் எல்லா தவங்களை காட்டிலும் சிறந்த தவம். ஏனென்றால் காலத்தின் கோலாகலம், இந்த காலத்தில் தற்காலங்களில் சத்தியம் பேசுவது என்பது மிக 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 துர்லபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனு கூறுகிறார், சத்தியம் ப்ரூயாத், பிரியம் ப்ரூயாத், ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், பிரியம் ச ந அன்ருதம் ப்ரூயாத், ஏஷ தர்ம சனாதனஹா என்று. ஒன்றும் புரியவில்லை இல்லையா? சத்தியம் ப்ரூயாத், சத்தியத்தை பேசுங்கள். பிரியம் ப்ரூயாத், பிரியமாக பேசுங்கள். ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். ஒரு விஷயம் மக்களே, ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தால் அவரிடத்தில் நான் சத்தியம்தான் பேசுவேன், வேறு எதையும் பேச மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அவருக்கு பிடிக்காத, அவருக்கு தேவையற்றதான அப்பிரியமான சத்தியத்தை பேசாதீர்கள். சரி, அவர் விரும்புகிறார், அவரால் நான் சொல்லப்படும் விஷயம் விரும்பப்படும் என்பதினால் பொய்யான பிரியத்தை அவருக்கு சொல்லாதீர்கள். சத்தியம் பேச வேண்டும், பிரியமாக பேச வேண்டும். அப்பிரியமான சத்தியத்தை பேசக்கூடாது, பிரியமான அசத்தியத்தை பேசக்கூடாது. இதுதான் சத்தியத்தினுடையதான கட்டளை, இதுதான் சத்தியத்தை நாம் பேசும் முறை என்றால், சுவாமி, சத்தியம் பேசுவதே பெரிய விஷயம். நான் சொல்லும் பொழுதே
அதிகமாக பேச பேச பேச, ஒவ்வொரு முறை அதிகமாக பேச பேச நம்மை அறியாமல் நம்முடைய வார்த்தையில் எத்தனையோ விதமான அசத்தியங்கள், ஆங்கிலத்தில் எக்ஸாஜரேஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதிசயோக்தி என்பார்கள் சம்ஸ்கிருதத்தில். பேசும் பொழுது நம்முடைய பேச்சை மற்றவர்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக மிகைப்படுத்தி பேச ஆரம்பித்தால் சத்தியத்திற்கும் நம்முடைய பேச்சுக்கும் துளியும் சம்பந்தம் இருக்காது. ஆகையால் சத்தியம்தான் மிகச்சிறந்த தவம் என்று சொன்னால் கூட அத்தகையதொரு தவத்தை செய்வதற்கு தற்காலத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை. எவராலேயும் எல்லா காலங்களிலும் சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்க முடியாது. அப்படி ஆரம்பித்த ஹரிஷ்சந்திர மகாராஜா பட்ட பாட்டை நாம் கேட்டிருக்கிறோமே. எனவே சத்தியம் என்பது மிகச்சிறந்த தவமாக இருந்தால் கூட தற்காலத்தில் அத்தகையதொரு சத்தியத்தை பேசும் அதிகாரிகள் இல்லாததினாலே வேதம் அதனை தவம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ராதீத மகரிஷி சொன்ன விஷயம் சரியாக இருந்தால் கூட அதை வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது ஒரு மகரிஷி சொன்னார், சுவாமி, தவம் செய்வதுதான் தவத்திலும் தவம். அது என்ன? தவம்தான் தவத்தில் சிறந்த தவம். எது தவம் என்ற கேள்விக்கு தவம் செய்வதுதான் சிறந்த தவம் என்ற பதில் சொல்லலாமா? வேதம் கேட்டது, இதனுடைய விளக்கத்தை கூற முடியுமா என்று அந்த மகர்ஷி விளக்கம் கூற ஆரம்பித்தார். அந்த விளக்கத்திற்கு பிறகுத்தான் மௌத்கல்யர் என்னும் நம்முடைய மகர்ஷி ஓர் விளக்கத்தை கூறுகிறார். அதனை வேதம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா? மௌத்கல்ய மகர்ஷி எதற்காக இங்கே வந்தார்? என்ன தவம் செய்தார்? அவர் செய்த தவத்தின் சித்தி நமக்கு எவ்விடம் கிடைத்திருக்கிறது? நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.